இப்ப நம்ம 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த தேதிகள்ல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும்? அவருடைய கேரக்டர் எந்த நிலையில இருக்கும்? இவர்கள் பொதுவா எந்த மாதிரியான மனநிலை உடையவர்களா இருப்பாங்க? எந்த மாதிரியான சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க? இவர்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன? அப்படிங்கிற ஒரு ஜெனரல் நியூமராலஜி ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோ பதிவுல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இந்த 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த தேதிகள்ல பிறந்தவர்களுடைய ஜெனரல் ப்ரெடிக்ஷன், ஜெனரல் நியூமராலஜி ப்ரெடிக்ஷனை ஃபர்ஸ்ட் டீடைலா பார்த்துடலாம். சோ அதன் பிறகு டிவிஷனா ஒரு தேதியில பிறந்தவர்களை பத்தி ரொம்ப டெப்தா பார்க்கலாம். முதலாவது அந்த 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த தேதிகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கக்கூடிய எண் அப்படிங்கிறது 1 நம்பர் 1 அப்படிங்கிற எண் தான் இதுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய எண். பொதுவாவே பாத்தீங்கன்னா எண்களுக்கெல்லாம் தலைமை வகிக்கிறது பாத்தீங்கன்னா நம்பர் 1 தான். ஆகவே இந்த எண்ணுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கத்துக்குள்ள வருவாங்க. சூரியன் அப்படிங்கிறவரு ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த கிரகத்தை தலைமை கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த தேதிகளில் பிறந்தவர்களை பார்த்தோம்னா பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் கம்பீரமானவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் இவர்கள்ட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும். மேலும் இந்த எண்களை வந்து இந்த ராஜ கிரகமான சூரிய பகவான் ஆட்சி செலுத்துறதுனால இவர்கள் மற்றவர்கள்ட்ட நல்ல கடுமையான வேலை வாங்குறதுல கெட்டிக்காரர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல மனித நேயத்தோட நடந்து கொள்றதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது. என்னதான் வேலை வாங்கினாலும் எல்லாத்துலயும் ஒரு நியாயம், எல்லாத்துலயும் ஒரு மனித நேயம் அப்படிங்கிற விஷயம் அதிகமா இருக்கும். அதே போல யாருக்கிட்டையும் பெருசா போய் ஹெல்ப்னு கேட்க மாட்டாங்க. தங்களுடைய பிரச்சனையை தாங்களே தீர்த்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சாமர்த்தியம் இவர்கள்ட்ட இருக்கும். தனக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை இவர்களே சமாளிச்சுக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இவர்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆகவே பெருசா யார்கிட்டையும் போய் உதவின்னு போய் நிக்க மாட்டாங்க. மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா அதிகமா யார்கிட்டையும் போய் விவாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் வந்து இவர்களுடைய கௌரவத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ராஜகிரகம் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கௌரவத்துக்கு காரகனா வருவாரு, மரியாதைக்கு காரகனா வருவாரு, சுயமரியாதைக்கு காரகனா வருவாரு. ஆகவே இவர்கள் பெருசா யார்கிட்டயும் போய் விவாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவருடைய கௌரவம் போய்விடும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இவர்கள்ட்ட இருக்கும். ஆகவே யார்கிட்டையும் பெருசா பேச மாட்டாங்க, பெருசா விவாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன பேசணுமோ அதை கரெக்டா பேசுவாங்க, லெவலா பேசுவாங்க. அவசியம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. சோ அது இவர்களுடைய இயல்பா இருக்கும். அதே போல இந்த எண்ணில பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா அரசியல் அல்லது அரசு சம்பந்தமான தொழில்கள் அப்படி இல்லைன்னா உத்தியோகங்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் ஏற்பட்டுடுது. பெரும்பாலும் இவர்களுக்கு அந்த அரசு உத்தியோகம் அப்படிங்கிற விஷயம் கிடைச்சிருது. மேலும் இந்த எண்ணில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கம் மிக அதிகமா இருந்துச்சுன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவர்கள் அரசியல்ல பெரிய செல்வா கூட விளங்குறாங்க. அதே சமயத்துல நியாயமான அரசியல்வாதிகள் அப்படிங்கிற பெயரையும் எடுப்பாங்க. இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பான பெயர் அப்படிங்கிறது கிடைக்கும். நியாயமான அரசியல்வாதி அப்படிங்கிற பேரு. மற்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அரசியல்ல ஈடுபட்டாக்கா சுயநலம், பண வேட்கை இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா போய் ஈடுபடுவாங்க. பட் ஆனா இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் நியாயம், நேர்மை, உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரும்புவாங்க. ஆகவே மற்றவர்களால இவர்கள் வந்து மதிக்கப்படுவாங்க. இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் எல்லாம் மற்றவர்களால மதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம கடினமான உழைப்பு, கடினமான நடத்தையும் இவர்களை வந்துட்டு தலைமை ஸ்தானத்துக்கு எளிதில் அப்படியே அழைச்சிட்டு போயிடும். இவர்கள் எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்காங்க. அதனால இவர்கள் எளிமையா அந்த தலைமை பதவி, தலைமை ஸ்தானத்துக்கு போயிடுறாங்க. மற்றவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய இடங்களுக்கு போயிடுறாங்க. மேலும் மற்றவர்களை அந்த ஊக்கப்படுத்துற விஷயமும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அந்த மனோபாவமும் இவர்கள்ட்ட கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். எதா இருந்தாலும் நம்ம எதிர்கொண்டுலாம், எதா இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ட் லெவல் இவர்கள்ட்ட ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். ஆகவே இவர்களுக்கு தோல்விகளே ஏற்பட்டாலும் அதை தாங்கிக்கிற மனோபாவம் இருக்கும். அந்த தோல்வியிலிருந்து அனுபவங்களை கத்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் மன துணிவோட அந்த விஷயத்தை செயல்படுத்த தொடங்குவாங்க. லாஸ்ட் டைம் நம்ம ஏன் தோத்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நல்லா அனலைஸ்மெண்ட் பண்ணி அந்த தவறை மீண்டும் செய்யாம புதிய திட்டத்தோட சலிக்காம அந்த வேலையை திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ அது வந்து இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கான ஒரு தனித்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரீஸ்டார்ட், ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஃபெயில்ட் ஆயிட்டாங்கன்னா டக்குன்னு ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை எங்க மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை ஆராய்ந்து எடுத்துட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி அதுல க்ரோ ஆக ஆரம்பிப்பாங்க. அதே போல புதுசா ஏதாச்சும் செய்தி கிடைக்குதுன்னா அதை ஆராயறதுல மிக மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா இவர்களுக்கு அந்த ஆராய்ச்சி சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். ஒருத்தவங்க புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்றாங்கனாக்கா அதை டக்குன்னு நம்ப மாட்டாங்க. இவர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகுதான் அந்த விஷயத்தை நம்புவாங்க. மேலும் நேர்மையான முறையிலேயே எந்த ஒரு விஷயத்தையும் அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும்.
அதே போல இவர்கள் உடுத்தக்கூடிய உடைகள், இவர்கள் அணியக்கூடிய அணிமணிகள் இதெல்லாம் மதிப்பாக தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதிகமான செலவை அந்த விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மேலும் இவர்களுடைய அந்த மன மகிழ்ச்சிக்காக தாராளமா செலவு செய்ய தயங்கவே மாட்டாங்க. ஒரு விஷயம் இவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு தெரிஞ்சிட்டுனா அதுக்காக எவ்வளவு பணமா இருந்தாலும் அதை வாரி அப்படியே இறைச்சிருவாங்க. அதே போல இவர்கள் யாருக்காச்சும் உதவி செய்யறாங்கன்னா அதை யாருக்கிட்டையும் வெளிப்படையா சொல்லி அதுல விளம்பரம் அடையணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அது இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒன்றாக இருக்கும். ஏன்னா இவர்கள் பாத்தீங்கன்னா சூரியனோட புத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ணனுடைய ஆதிக்கம் இவர்களுக்கு அதிகமாவே இருக்கும். ஆகவே யாருக்காச்சும் ஏதாச்சும் உதவி பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு அறவே வராது. அது இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒன்றாகவும் இருக்கும். அதே போல எதிரிகளோட நேரடியா போட்டியிட்டு போரிட்டு வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர குறுக்கு வழியில அவர்களை ஜெயிக்கணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க. மேலும் இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இரக்க குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கும். இதனாலேயே பல பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த இரக்க குணத்தால இவர்கள் அதிகமான பெயரையும் புகழையும் நிச்சயமா அடைவாங்க. அடுத்ததா இவர்கள் தான் என்னுடைய நண்பர், இவர்தான் என்னுடைய எதிரி அப்படின்னு எதையும் மறைத்து வைக்காம அதை உடனே கூறிவிடக்கூடிய அந்த சுபாவம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். மேலும் ரோஷ குணமும் எதையும் எடை போடக்கூடிய குணமும் இவர்கள்ட்ட அதிகமா உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல இந்த தேதிகள்ல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா யாருக்காச்சும் வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அதை எப்பாடுபட்டாச்சும் அதை காப்பாத்திடணும், அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக பார்க்கும்போது இவர்களுக்கு அந்த சோம்பேறித்தனமும் அந்த பொறாமை குணமும் அறவே பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அதே போல அடுத்தவர்களுடைய பொருளுக்கும் சொத்துக்கும் இவர்கள் ஒருபோதும் ஆசைப்பட மாட்டாங்க. அதை தீயென வெறுத்து அதை ஒதுக்கக்கூடிய சுபாவம் இவர்கள்ட்ட தான் அதிகமா இருக்கும். அதே போல இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த படிப்பறிவை விட இந்த பட்டறிவு அதாவது அனுபவ அறிவு இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதே போல இந்த என்னுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா எப்போதும் சுறுசுறுப்பா இருப்பாங்க, படிப்புல ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க, படிப்பு மேல ஆர்வத்தை தூண்டும். இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு நிறைய விஷயங்களை தேடி தேடி படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே போல இவர்களுக்கு இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள், மலை சார்ந்த விஷயங்கள், மேலும் இந்த பெரு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமா டிராவல் பண்ணணும், மவுண்டெயின்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துக்குலாம் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதை ஒரு கட்டத்துல ஒரு சிலர் செயலும் படுத்துறாங்க. இவர்கள் எந்த விதமான வணிகம் செய்தாலும் சரி அதுல வாக்குறுதியும் நேர்மையான விஷயத்தையும் கண்டிப்பா கடைபிடிப்பாங்க. லாபத்திற்காக தன்னுடைய மனசாட்சியை ஒதுக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனசாட்சிக்கு பயந்துதான் செய்வாங்க. தேவைப்பட்டா தன்னுடைய பொருட்களை மற்றவர்களுக்கு பெருந்தன்மையோட விட்டு கொடுப்பாங்க. ஆனா மற்றவர்கள் அலட்சியம் செய்தால் மட்டும் இவர்களால தாங்கிக்கவே முடியாது. இந்த அலட்சியமா இருக்கக்கூடிய நபர்களை வந்துட்டு உண்டு இல்லைன்னு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவாங்க. இவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா நேர்மையான வழியில மட்டும்தான் நடப்பாங்க. அதே போல பிறர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நினைக்கவும் மாட்டாங்க, எந்த ஒரு தீங்கும் செய்யவும் மாட்டாங்க. அதே போல இவர்கள்ட்ட ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர் என்னன்னாக்கா எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் நேரா வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா போதும், உடனே மன்னிக்கும் அந்த மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். யாரா இருந்தாலும் இவர்களை எப்பேற்பட்ட எதிரி எதிர்த்தாலும் சரி டக்குனு இவர்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்கனாக்கா இவர்கள் உடனே மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல மீண்டும் அவர்களுக்கு உதவியும் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. பொதுவா இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த திருமணம் காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம், திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் காலம் கடந்து நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இவர்களுக்கு இந்த காதல் விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த எண்கள்ல பிறந்தவர்கள் இந்த காதல் விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாரா கவனமா இருந்துக்கணும். யாருக்கிட்டையும் ஏமாந்துராம உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது நல்லது. அதே போல இந்த எண்கள்ல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா மனைவி அல்லது கணவனுக்கும் நேரம் ஒதுக்கி மகிழ்ச்சியா அவர்களை பார்த்துப்பாங்க. தன்னை நம்பி வந்தவங்களை எப்போதும் கைவிட மாட்டாங்க. அவர்களை ரொம்ப மகிழ்ச்சியா பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்கள் யாராச்சும் இந்த எண்கள்ல பிறந்தவங்க அரசியல்ல நிக்க போறாங்க அப்படின்னாக்கா இவர்கள் அந்த விஷயத்துல வெற்றி பெறுறதுக்கு இவர்களுக்கு ஒரு புகழ்பெற்ற கட்சியோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இயக்கமோ, புகழ்பெற்ற இயக்கமோ இவர்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இவர்கள் வந்து மக்களை ஆசை காட்டி ஏமாற்றும் வித்தை இவர்களுக்கு சுத்தமா தெரியாது. பொதுமக்களுக்கு உண்மையான மனதோட துணிந்து அதிகப்படியான நன்மைகளை செய்வாங்க. அதே போல மக்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை எப்போதுமே இவர்கள் வந்து செய்ய மாட்டாங்க. அதை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுடைய பிற்கால நலனுக்காக அதிகமா ஒர்க் பண்ணுவாங்க. அதே போல நீங்க பிறந்த தேதியில சூரிய பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவா கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய அந்த ஒரு ஆதிக்கம் குறையும் போது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த ஜோதிடம், ஆன்மீகம், வைத்தியம் சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த கலைகள்ல அதிகமா ஈடுபாடு உண்டாகும். அதே போல தனிமையில அதிகமா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. தனிமையா எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தணும், செயலாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இது வந்துட்டு சூரிய பகவானுடைய ஆதிக்கம் குறையும் பொழுது. அதே போல இந்த 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய உடல் அமைப்பு பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நடுத்தரமான உயரம், கம்பீரமான பார்வை, எடுப்பான நெற்றி இவர்களுக்கு இருக்கும். அதே போல நீண்ட தோள்பட்டைகள், அதே போல இவருடைய புருவங்கள் அப்படிங்கிற விஷயங்களும் நல்லா வளைந்து இருக்கும். உறுதியான பற்கள் இவர்களுக்கு இருக்கும். அதே போல அந்த ஆண் தன்மை உடைய தோற்றம், பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே ஆண் தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம், எதுக்கும் பயப்படாம அஞ்சாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அதே போல பெண்களா இருக்கும்போது இந்த ஓரளவுக்கு அந்த
ஆணாதிக்க உடல் அமைப்பு இவர்களுக்கு இருக்கும். குணங்களும் அதே போன்று ஒரு சிமிலரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த எண்கள்ல பிறந்தவர்களுடைய கணவர் அல்லது மனைவியை இவர்களுடைய ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்துருவாங்க, இவர்களுடைய ஆதரவிற்கு கொண்டு வந்துருவாங்க. அதே போல தன்னுடைய பார்ட்னரை நல்வழிப்படுத்தி அதை அவர்களை உயர்த்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க, அவர்களை உயர்த்தியும் விடுவாங்க. அதே போல இவர்கள் பொதுவா பாத்தீங்கன்னா அன்பை கூட கடினமாக தான் கொடுப்பாங்க. ஒரு கண்டிப்போட அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செலுத்துவாங்க. ஆனா ரொம்ப ஆழமான அன்பா இருக்கும். அதே போல இவர்களுக்கு நல்ல தலைமுடி இருக்கும். மேலும் இந்த ஆதிக்கத்துல பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த கண்கள்ல கூச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த பார்வை கோளாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவருடைய தோற்றம் அப்படிங்கிறது ஒரு கதை பிடிப்பா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடிக்கடி இவர்களுக்கு தலைவலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அடுத்ததா இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மாதத்துல 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, மேலும் இந்த தேதி, மாதம், ஆண்டு இந்த 3 விஷயத்தையும் கூட்டும் போது 1ஆம் நம்பர் 1 எது வருதோ அந்த தினங்களும் இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு தினமா இருக்கும். அதாவது 1, 10, 19 இவர்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள். அதே போல அந்த தேதி, மாதம், வருடம் இந்த 3ஐயும் கூட்டும் போது 1ஆம் நம்பர் வந்துச்சுனாக்கா அதுவும் இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளா இருக்கும். மேலும் இந்த 28ஆம் தேதி அப்படிங்கிறது ஒரு நடுத்தரமான அதிர்ஷ்டகரமான ஒரு நாளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி இந்த தேதிகள்ல பல நல்ல பலன்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் கிடைக்குது. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னாக்கா நாம தேடி சென்றா அங்க ஒரு விஷயம் தலைகீழான ஒரு பலனா கிடைக்கும். நீங்க தேடி போற விஷயம் கிடைக்காது. பட் ஆனா அதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் அந்த தேதிகள்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த 2, 7, 11, 16, 20, 25, 29 இந்த தேதிகள்ல ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மேஜரா உள்ளது 1, 10, 19 இது மிகுந்த அதிர்ஷ்டகரமான ஒரு நாளா உங்களுக்கு இருக்கும். ஒரு மாதத்துல இந்த 3 நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம தேதி, மாதம், வருடம் 3ஐயும் கூட்டும் போது அந்த கூட்டு எண் 1ஆ வந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்கும். அடுத்தது அதிர்ஷ்டமான ரத்தினம், அதிர்ஷ்டமான உலோகம் உங்களுக்கு எதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தங்க மோதிரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமா இருக்கும். தங்க மோதிரத்தை உங்களுடைய சூரிய விரல்ல நீங்க அணிந்து பொதுவாகவே இந்த ஆபரணங்கள் அதிகமா அணிந்துகிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் மாணிக்கம், புஷ்பராகம், மஞ்சள் புஷ்பராகம் இதெல்லாம் அணிந்துகிறது ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு கிடைச்சா அந்த விஷயங்கள்லாம் வாங்கி அணிந்துக்கோங்க. அதே போல இந்த சிவப்பு ரத்தினத்துல சூரிய காந்தக்கல் அதுவும் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். முடிந்த அந்த விஷயங்கள்லாம் ஏதாச்சும் ஒண்ணு உங்க வசதிக்கு ஏற்ப உங்க சூழ்நிலைக்கு ஏற்ப ஏதாச்சும் ஒண்ணு அணிந்துகிறது நியூமராலஜி படி உங்களுக்கு நல்லது. அடுத்தது அதிர்ஷ்டமான நிறங்கள் உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொன்னிற உடைகள் ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும். அதே போல மஞ்சள், லேசான சிவப்பு நிறம், மேலும் லேசான நீல நிறம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நிறங்களா இருக்கும். அதே போல நீங்க தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கருப்பு மற்றும் பாக்கு நிற உடைகளை வர்ணங்களை உபயோகப்படுத்துறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகே, இது வரைக்கும் நம்ம இந்த 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஒரு ஜெனரல் நியூமராலஜி ப்ரெடிக்ஷனை பத்தி பார்த்தோம். இப்ப பர்டிகுலரா இந்த 1ஆம் தேதியில பிறந்தவங்க எப்படி, 10ஆம் தேதியில பிறந்தவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதிக்கும் ஒரு டீடைல் ப்ரெடிக்ஷனை நான் இப்போ மைனூட்டா கொடுக்குறேன். முதலாவது அந்த 1ஆம் தேதியில பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். இந்த 1ஆம் தேதியில பிறந்தவர்களை பார்க்கும்போது பொதுவா இவர்களுடைய விருப்பப்படி தான் இவர்கள் நடந்துக்கிறாங்க. எந்த ஒரு விஷயமும் இவர்கள் விருப்பப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே போல இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா பிறரை அனுசரித்து போகக்கூடிய குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆகவே இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோடு மற்றவர்களை அனுசரித்து சென்றால் வாழ்க்கையில பெருமளவு வெற்றி அடையலாம். பெரிய அளவிலான வெற்றியை இந்த அனுசரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் நீங்க எளிமையா அடையலாம். அதே போல இவர்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக அதிகமா உண்டு. இந்த தன்னம்பிக்கையினால இவர்கள் பெரிய அளவுல சொந்த முயற்சியால நிறைய விஷயங்களை சக்சஸ் பண்றாங்க. அரசு மற்றும் அரசாங்க உத்தியோகத்துக்கு இவர்கள் செல்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நியூமராலஜி படி 1ஆம் எண் ஆதிக்கத்துல பிறந்தவங்க, 1ஆம் எண்ணில் பிறந்தவங்க, நீங்க பிறந்த தேதி 1ஆ இருக்குனாக்கா அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம். அதுல நியூமராலஜி படி உங்களுக்கு சாதகமான பலன்கள் டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்து அந்த 10ஆம் தேதியில பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். இந்த 10ஆம் தேதியில பிறந்தவர்களை பற்றி பார்க்கும்போது சூரியன் ஆதிக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறைந்து இருக்கும் இவர்களுக்கு. அதாவது 1ஆம் எண்ணோட 10ஆம் எண்ணுக்கு சூரிய ஆதிக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்து இருக்கும். 1ஆம் எண்ணுக்கு சூரிய ஆதிக்கம் அதிகமா இருக்கும், 10ஆம் எண்ணுக்கு சூரிய ஆதிக்கம் கொஞ்சம் குறைந்து இருக்கும். அதனால இவர்கள் மற்றவர்களோட அனுசரித்து அன்போடு நடந்து கொள்வாங்க. யாரா இருந்தாலும் அரவணைத்துப்பாங்க, யாரா இருந்தாலும் அன்போடு நடந்துப்பாங்க. சோ அந்த குணம் இவர்களை அப்படியே தலை தூக்கி உயர்ந்த இடத்துக்கு இவர்களை கொண்டு போகும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிப்பாங்க. அதே போல ஆலோசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமா மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க. இவர்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க.
அதே போல இந்த 10ஆம் தேதியில பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா எப்படியும் புகழ் அடைந்துருவாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆகி இவர்களுக்கு பிடிச்ச விஷயத்துல சக்சஸ் பண்ணி அதுல புகழான ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. மேலும் இவர்களுக்கு இந்த மனோசக்தியும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். இந்த மனோசக்தியும் தன்னம்பிக்கையும் இவர்களை பெரிய லெவல்ல உயர்த்தும். ஆனா இந்த 10ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொருளாதாரத்துல மட்டும் அடிக்கடி பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வான சூழ்நிலையில் ஏற்படும். அதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆகவே இவர்கள் இந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த திறமைகளை கொஞ்சம் வளர்த்துக்கிறது நல்லது. பொருளாதாரத்துல மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருந்தீங்கன்னா ஓவராலா ஒரு சிறப்பான இடம், சிறப்பான ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு டெஃபினட்டா போயிடலாம். அடுத்தா 19ஆம் தேதியில பிறந்தவர்களை பற்றி பார்க்கும்போது, இந்த 19ஆம் தேதியில பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை எப்படியாச்சும் அடைஞ்சிருவாங்க. ஸ்டார்டிங்ல ஏதாச்சும் கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் பிற்பகுதியில் அடைஞ்சிருவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருவாங்க. ஏன்னா அப்படி ஒரு பவர் இந்த 19ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதே போல இந்த 19ஆம் தேதியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா தன்னுடைய கொள்கையில அதிக ஈடுபாடு இருக்கும். இவர்கள் ஏதாச்சும் ஒரு கொள்கையை எடுத்துட்டாங்கன்னா அதுல அதிக ஈடுபாடோட இருப்பாங்க. பிடிவாத குணமும் இவர்களுக்கு மிக அதிகமா இருக்கும். இந்த பிடிவாத குணமும் கொள்கையில் அதிகமான ஈடுபாடும் இருக்கிறதுனால இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சாலும் அதை அடைந்துருவாங்க எப்பாடுபட்டாவது. அதே போல இவருடைய இந்த உடை நடை பாவனைகள்ல ஒரு கெடுபிடிகளை இவங்க வந்து காட்டுவாங்க. மேலும் பல செய்திகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆர்வம், ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குனாக்கா அதை அறிந்துக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதே போல அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தால மற்றவர்களை எளிமையா வெற்றி கொண்டு தன்னுடைய காரியத்தை எளிமையா சாதிச்சுப்பாங்க. அந்த ஒரு திறமை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவருடைய வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றத்தை டெஃபினட்டா இவர்கள் வந்து காண்பாங்க. ஸ்டார்டிங் ரொம்ப ஜீரோவா இருந்தாலுமே படிப்படியா அவர்கள் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துருவாங்க. சோ அது வந்து இந்த 19 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கான ஒரு தனித்துவம். ஃபைனலா 28ஆம் தேதியில பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். இந்த 28ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு சூரியன் ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆகவே இவர்கள் பொருளாதாரத்துல ஏமாற்றங்களை அடிக்கடி சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் ரொம்ப கவனமா செயல்படுறது நல்லது. இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மென்மை உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்லுதல், பாசமோட மற்றவர்களோட பழகிறது, மற்றவங்க மேல அளவு கடந்த பாசம் வைக்கிறது, ஒருத்தவங்களை முழுமையா நம்புறது, கெட்டவங்களையும் இவங்க முழுமையா நம்புவாங்க. அப்படி ஒரு சுபாவம் இவர்களுக்கு இயற்கையாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம நண்பர்கள், உறவினர்கள் அவர்களுடைய அந்த ஆதரவு இவர்களுக்கு அதிகமா இருக்கும். பெரும்பாலும் இவர்கள் பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ண போய், அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஏதாச்சும் மற்றவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல உதவி பண்ண போய் பின் இவர்கள் அந்த ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிறாங்க. இவர்கள் செய்த உதவியால பிற்பகுதியில் இவர்கள் வந்து சில இடையூறுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த 28 அப்படிங்கிற நம்பரை பார்த்தோம்னா அந்த 2ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் சேர்ந்து வரும். ஆகவே இவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வீண் கர்வம், தேவையில்லாத பேச்சு வார்த்தைகள், மற்றவர்களோட சம்மந்தம் இல்லாம பேசுறது, சோ இதெல்லாம் இவங்க குறைச்சிக்கிட்டாங்கனாக்கா பண இழப்பையும் விரைய செலவுகளையும் இவர்களை வந்து டெஃபினட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். யார்கிட்டயும் ரொம்ப க்ளோஸ் எல்லாம் பேசக்கூடாது. ரொம்ப க்ளோஸா பேசுறீங்கனாக்கா ஒண்ணு உங்க பொருளாதாரத்தை இழந்துருவீங்க, அப்படி இல்லைன்னா அந்த நண்பருடைய அந்த உறவு நிலையை இழந்துருவீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை விட்டு மிஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே கொஞ்சம் கவனமா எல்லாத்துலயும் கொஞ்சம் லிமிட்டோட செயல்படுறது நல்லது. மேலும் இந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களால பண விஷயங்கள்ல ஏமாறாமல் உங்களை நீங்க பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா பல நன்மையான பலன்களை அடையலாம். அடுத்ததான் இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கான இந்த சூரிய மந்திரம், சூரிய பகவானை துதிக்கக்கூடிய அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு விஷயத்தை, இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறையோ 2 முறையோ சொல்லி வரும்போது நல்ல பலன்களை நியூமராலஜி படி நீங்க அனுபவிக்கலாம். அந்த மந்திரம் என்னன்னா, ஜாவா குஷிம சங்காஷம் காட்சிய பேயும் மகாத்யுதிம் தாமோரிம் ஷர்ப பாபக்னம் பரணதோஸ்மி திவாகரம். ஜாவா குஷிம சங்காஷம் காட்சிய பேயும் மகாத்யுதிம் தாமோரிம் ஷர்ப பாபக்னம் பரணதோஸ்மி திவாகரம். இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 2 முறையோ 1 முறையோ சொல்லிட்டு வரும்போது சூரிய பகவானுடைய அந்த ஒரு ஆதிக்கம், சூரிய பகவானுடைய அந்த ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பிறந்த தேதிப்படி, அதாவது 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான நியூமராலஜி ஜெனரல் ப்ரெடிக்ஷன் பிளஸ் நியூமராலஜி ஒரு பர்டிகுலர் ப்ரெடிக்ஷனையும் ரெண்டையும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நீங்க இந்த தேதிகளை கரெக்டா பிறந்திருக்கீங்கன்னாக்கா மேக்ஸிமம் அது உங்க லைஃபோட பொருந்தி வரதுக்கு, உங்க கேரக்டரோட பொருந்தி வரதுக்குலாம் வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. மேலும் நியூமராலஜி படி உங்களுக்கு என்ன தொழில் சாத்தியமா இருக்கும், நீங்க என்ன தொழில் அதிகமா பண்ணலாம், தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை தனித்தனி வீடியோவா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம திருமணம் சார்ந்த விஷயங்கள், மேலும் நியூமராலஜி படி உங்களுடைய ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள், சோ அது எல்லாத்தையும் ஒரு தனி வீடியோவா நான் உங்களுக்கு பதிவிடுறேன். சோ அந்த வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்தது பதிவிடுவோம் அது சார்ந்த வீடியோக்களை. நிறைய நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். சோ அதெல்லாம் எடுத்துட்டு கண்டிப்பா நான் சொல்லியிருக்க டாபிக் சார்ந்த வகையில தனித்தனி வீடியோக்கள் உங்களுக்கு வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய்.